தேனிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி எங்களுடைய ஆசிரிய பெருந்தகையும் திருவிதாங்கோடு அல் ஜாமியுல் அன்வர் அரபிக் கல்லூரியினுடைய துணை முதல்வருமான மௌலானா அல் ஹாஃபில் நிசாமுத்தீன் அஹ்சனி உஸ்தாத் அவர்களை கண்ணியத்தோடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஹபீபினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா வ ஹபீபனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما. صدق الله العلي العظيم وصدق وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين الشاكرين والحمد لله رب العالمين. وقال سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم: أوتيت علم الأولين والآخرين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد. إني إذا مسني ضيم يروعني أقول يا سيد السادات يا سندي. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. حليمة السعدية سنة والجماعة பெண்கள் அரபிக் கல்லூரியுடைய முதலாவது ஆலிமா சாதியா பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய சாதாத்துமார்களே, உஸ்தாதுமார்களே, உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, இந்த ஸ்தாபனத்துடைய நிர்வாக பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வை அவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சாலிஹான அமலாக அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. இங்கே ஆலிமா சாதியா பட்டம் பெறக்கூடிய மாணவிகளை வாழ்த்தி துஆ செய்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இங்கே வந்துள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாணவிகளையும் இந்த ஸ்தாபனத்திலே ஓதக்கூடிய மற்றுள்ள மாணவிகளையும் நம்மையும் எல்லாம் அவன் பொருந்தி கொண்ட உஹ்ரவியான உலமாக்களாக அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி இங்கே சங்கைக்குரிய உலமாக்கள், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் இங்கே வந்துள்ளார்கள், வர இருக்கிறார்கள். ஒன்றிரண்டு வார்த்தைகளை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை போன்று வேறு எந்த மார்க்கத்திலும் இந்த அளவிற்கு உரிமைகள் கொடுக்கப்படவில்லை. இது உலகறிந்த உண்மை. காலம் செல்ல செல்ல இந்த உண்மை மென்மேலும் நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு புறம் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்ற வாதங்கள் உயர்ந்து வந்தாலும் நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அப்துல் அசீஸ் பாக்கவி ஹஜ்ரத் வருகிறார்கள். அல்லாஹ் அக்பர்.
அந்த தவறான வாதம் இங்கே உயர்ந்து வரக்கூடிய அதே நேரத்தில் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை பற்றியுள்ள செய்திகள் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே கல்வி ஞானம் என்பது ஆரம்ப காலத்திலிருந்தே இஸ்லாமிய பெண்மணிகள் மற்றுள்ள எல்லா பெண்களையும் விட அதிகமாக கற்றிருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை ஞானங்களையும் அந்த குர்ஆனிலே உள்ளடக்கி இருக்கிறான். உலகத்தில் இனி கடைசி காலம் வரை இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட இருக்கக்கூடிய அத்துணை விஞ்ஞானங்களுடைய ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே உள்ளடக்கி இருக்கிறான். வனஸல்னா அலைக்கல் கிதாப திபியானல் லிகுல்லி ஷை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, நபியே, உங்களுக்கு நாம் இந்த குர்ஆனை இறக்கி தந்தோம், திபியானல் லிகுல்லி ஷை, எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் விளக்கமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலக விஞ்ஞானம் இந்த பிரபஞ்சம் எப்பொழுது தோன்றியது என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாலா, 10,000 வருடமா, அல்லது 1 கோடி வருடமா, இப்படி எத்தனை வருடங்களுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சம் உருவானது என்பதை ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானம் கடைசியில் சென்று முடியக்கூடியது எங்கே என்றால், இந்த பிரபஞ்சம் ஒன்றாக இருந்தது என்று சொல்கிறது. சிங்குலாரிட்டி, ஒன்றாக இருந்தது. வானம், பூமி, சூரியன், சந்திரன், இப்படி எல்லா கோளங்களும் உள்ளடக்கிய இந்த பிரபஞ்சம் ஒன்றாக இருந்தது. அங்கேதான் குர்ஆன் கேள்வி கேட்கிறது, உன்துரு கைஃப பதஅல் ஹல்க. அந்த ஒன்றாக இருந்தது என்று விஞ்ஞானம் சொல்கிறதே, அந்த ஒன்றாக இருந்ததை அப்படி உருவாக்கியவர் யார்? அங்கே விஞ்ஞானம் தோற்று போகிறது. அதற்கு இஸ்லாம் பதில் சொல்கிறது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்று. நாம் சொல்லி வருவது, அந்த குர்ஆன் இந்த பிரபஞ்சத்திலே முதலாக அந்த குர்ஆனுடைய வஹீயுடைய கருத்துக்கள் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் முதலாக சென்று அடைந்தது யாரிடத்தில் என்று சொன்னால், ஒரு ஆணிடத்தில் அல்ல, ஒரு பெண்மணியிடத்தில். சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹீயுடைய அந்த கருத்துக்களை, வஹீயுடைய அந்த விஷயங்களை முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு சேர்த்தது அன்னை ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணியிடத்தில். அன்று தொடங்குகிறது இஸ்லாமிய பெண்மணிகளுடைய கல்வி புரட்சி என்பது. அது இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இங்கே வாழ்த்துரை வழங்கிய நம்முடைய திருவிதாங்கோடு அஞ்சுவண்ணம் முஸ்லிம் ஜமாஅத்துடைய தலைவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை நான் கவனித்தேன். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் எல்லாம் அதற்குரிய அடிப்படை காரணம் அறிவு இல்லாமல் இருப்பது என்ற ஒற்றை காரணம். அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டிதான் நம் இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு கல்வி கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த கல்வியின் மூலமாக அனாச்சாரங்கள் ஒழியும், அட்டூழியங்கள் ஒழியும், மோசமான கொள்கைகள் ஒழியும். இன்று உலகத்திலே, அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே, அதிலும் குறிப்பாக நம்முடைய கோட்டாறு நகரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா மக்களும் ஒற்றுமையாக அஹ்லுஸ் சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அந்த உண்மையான அடிப்படை கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்து வந்தோம். இடைப்பட்ட காலத்தில் சின்ன சின்ன சலனங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்பட்டதுடைய விளைவு என்ன? அதனுடைய காரணம் என்ன? அறிவு இல்லாமல் இருந்தது என்ற ஒற்றை காரணம். அதே நேரத்தில் மார்க்கத்தை முறையாக நம்முடைய பெண்மணிகள் படித்தால், குர்ஆனை முழுமையாக உண்மையாக முறையாக படிக்க வேண்டிய முறையில் நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள் படித்தால், ஒரு பெண்ணும் ஒரு கட்டத்திலும் அஹ்லுஸ் சுன்னத்து வல் ஜமாஅத்தை விட்டும் வெளியில் நிற்க மாட்டாள். உலகத்தில் வாழ்ந்து மறைந்த
சஹாபாக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் சொல்லிக் கொடுத்த கொள்கை என்பது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் தான். உலகத்தில் நம்முடைய கைகளிலே இன்று கிடைக்கக்கூடிய ஹதீஸுடைய கிரந்தங்கள் இருக்கிறது. ஹதீஸுடைய கிரந்தங்களை, ஹதீஸ் தொகுப்பு நூல்களை உலகத்திற்கு தந்த முஹத்திஸீன்கள் எல்லாம் இந்த உலகத்தில் சொன்ன கருத்து அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். சில ஆட்கள் ஏதாவது சொன்னா சஹீஹுல் புகாரியில வருதா அப்படின்னு கேட்கிறாங்களே, அந்த இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? 100க்கு 100 அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள். ஒரே ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நானும் என்னுடைய தாயாரும் என்னுடைய சகோதரரும் ஹஜ்ஜிற்கு சென்றோம். ஹஜ் முடிந்து நாங்கள் புண்ணிய மதீனாவிற்கு வந்தோம். சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திரு ரௌலா ஷரீஃபை ஜியாரத்து செய்வதற்காக மதீனாவிற்கு வந்தோம். மதீனாவுடைய ஜியாரத்து முடிந்ததற்கு பிறகு என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் அவர்களுடைய ஊருக்கு சென்று விட்டார்கள். நான் மதீனாவிலேயே தங்கி இருந்தேன். அந்த மதீனாவில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான ரௌலா ஷரீஃபிற்கு முன்னால் அமர்ந்து நிலா வெளிச்சமுள்ள இரவுகளில், வானத்தில் நிலாவுடைய வெளிச்சமுள்ள இரவுகளில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலா ஷரீஃபிற்கு முன்னால் அமர்ந்து கொண்டு நான் சஹீஹுல் புகாரியுடைய அந்த பாடங்களை, சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ்களை கோர்வை செய்தேன். புகாரியில் உண்டா, புகாரியில் வருகிறதா, புகாரியில் ஆதாரம் உண்டா என்று கேட்கக்கூடிய என் பாசத்திற்குரிய சகோதரர்கள், இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய கொள்கை என்ன? அது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. எனவே அந்த கொள்கையின் அடிப்படையில் எப்படி 1985 முன்னால் நம்முடைய தமிழகம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையின் அடிப்படையில் ஒற்றுமையாக வாழ்ந்தோமோ, அதே ஒற்றுமையான வாழ்க்கையை இனியும் நமக்கு தொடர வேண்டும் என்று சொன்னால் அந்த 85 முன்னால் இருந்த அந்த ஒரு நிலைமையில் நாம் மீண்டு வர வேண்டும். அதற்குரிய முதல் அடிதான் நம்முடைய கோட்டாரிலே தொடங்கப்பட்டு இன்று பட்டம் வழங்கப்பட இருக்கக்கூடிய ஹலீமத்து சஅதியா என்ற அந்த அரபிக் கல்லூரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக இங்கே ஓதி கொடுக்கப்படக்கூடிய கிதாபுகளுடைய பரக்கத்தை கொண்டு, அதனுடைய முசன்னிஃபுகள் ஆசிரியர்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் எல்லா வழிகேடுகளையும் விட்டு நம்முடைய ஊர்களை பாதுகாத்து அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள் புரிவானாக. இந்த இரவு என்பது ஒரு முக்கியமான இரவு, ரஜபுடைய கடைசி இரவல்லவா. இமாமுன ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு தினமாக இருக்கக்கூடிய இரவு. இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமானவர்கள் அல்ல. தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய பிரச்சாரத்திற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்களை தொகுத்து கியாமத்து நாள் வரை இந்த உலகத்தில் வர இருக்கக்கூடிய மக்களுக்கு பின்பற்றக்கூடிய வகை செய்த ஒரு மிகப்பெரிய மகான் இமாமுன ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், லா தசுப்பு குரைஷா, நீங்கள் குரைஷ் கோத்திரத்தை குறை சொல்லாதீர்கள். فإن عالمها يملأ طباق الأرض علما. அந்த குரைஷ் கோத்திரத்திலே ஒரு ஆலிம் யம்லஉ, அவர் நிரப்புவார், திபாக்கல் அர்து இல்மா, இந்த பூமியுடைய எல்லா பகுதிகளையும் தன் இல்மால் நிரப்புவார். இந்த ஹதீஸ்ல யாருன்னு சொல்லப்படல, ஆலிமு குரைஷ், குரைஷி கோத்திரத்தில் உள்ள ஒரு ஆலிம் என்று தான் சொல்லப்பட்டது. இந்த ஹதீஸில் அந்த சொல்லப்பட்ட நபர் யார், அதற்கு யார் விளக்கம் சொல்லணும்? அந்த துறையை சார்ந்தவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? 10 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள்.
ஒன்றிரண்டல்ல 10 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஆலிமு குரைஷ் அது இமாமுன ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மதுஹபுடைய இமாம்களை, குர்ஆனையும் ஹதீஸையும் விளக்கி தந்த இந்த சமூகத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்த இமாம்களை குறை சொல்லக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் யாரை குறை சொல்கிறோம், நம் நிலை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு பகதாதிற்கு செல்கிறார்கள். 2 தடவை பகதாதிற்கு போயிருக்கிறாங்க. ஷாஃபி இமாமுடைய வரலாறு நீண்ட வரலாறு. இமாம்களுக்கு மத்தியிலே இந்த அளவிற்கு ஒரு இமாமை பற்றி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி மட்டும்தான். அந்த அளவிற்கு அதிகமான கிதாபுகள் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. பகதாதிற்கு செல்கிறார்கள் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அங்கே தங்கி இருக்கிறார்கள். அங்கேதான் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு ஷாஃபி இமாமுடைய மாணவர். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மகன்கிட்ட எல்லாம் அடிக்கடி இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை பற்றி சொல்லுவாங்க. என்னுடைய உஸ்தாது ஷாஃபி இமாம் ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப பெரிய வணக்கசாலி, ரொம்ப பெரிய அறிவாளி என்றெல்லாம் புகழ்ந்து பேசுவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிற்கு விருந்தாளியாக வருகிறார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹுடைய வணக்கங்களை இபாதத்துகளை எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கணும், நம்ம அவங்களுடைய துஆவை பரக்கத்தை பெற வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு அப்படியே இருக்கிறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க. இஷாவுக்கு பிறகு சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிட்டாங்க, வயரும் நிறைக்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நேராக தூங்க போயிட்டாங்க. தூங்க போய் கடைசியில் அடுத்து சுபுஹுக்கு தான் வராங்க. நல்லா சாப்பிட்டாங்க, தூங்க போயிட்டாங்க, சுபுஹுக்கு வராங்க. அதுக்கு பிறகு போயிட்டாங்க. அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஹ்மது அவங்க வாப்பாட்ட கேட்டாங்க, என்னங்க பெரிய உஸ்தாது பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொன்னியே, வந்தார் நல்லா சாப்பிட்டாரு தூங்கினாரு போனார், இதுதான் அவங்க பெரிய உஸ்தாதா? இன்றைக்கு சில பேர்கள் ஆலிம்களை என்னென்னு விஷயங்கள் விளக்கங்கள் தெரியாமல் ஆலிம்களை விமர்சனம் செய்வதுன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி. சில பேருக்கு ஆலிம்களை விமர்சனம் பண்ணுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும். அது என்ன விமர்சனத்திற்கு அவங்க உண்மையிலேயே அதற்கு அந்த தகுதியானவர்களா அல்லது அந்த இவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தை அவங்க செய்தாங்களே இல்லை, அதை ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. ஆலிம்சானா அப்படி தான் அப்படின்னு ஒரு மொட்டையாக உண்டு. ஏற்கனவே வஹாபிகள் ஆலிம்சாக்களை கழுவி ஊத்துறதான் வேலை. மௌலூது ஓதக்கூடாதுன்னு சொல்லியே சம்பாரிச்சுட்டான். மௌலூது ஓதுறவங்க அதிகமாக கைமடக்கு வாங்குறாங்களாம். அதை விமர்சனம் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டை போட்டா மண்ணடியில். இப்படி அது பெரிய கதைகள். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் கேட்டா, என்ன உங்க உஸ்தாது பெருசா நீங்க பேசினீங்களே, அப்படி எந்த விசேஷமாக நான் எதையும் பார்க்கவில்லையே என்று கேட்ட பொழுது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு ஷாஃபி இமாம்கிட்ட விளக்கம் கேட்ட பொழுது இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஹ்மத், ரொம்ப நாளைக்கு பிறகு 100க்கு 100 ஹலால் என்று எனக்கு உறுதியாக தெரிந்த உணவு எனக்கு கிடைத்தது. நான் அதனால் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நான் போய் படுத்தேன், தூங்கவில்லை அஹ்மதே. அன்று நான் இரவு முழுவதும் தூங்கவில்லை. நான் என் படுக்கையில் படுத்து கொண்டு குர்ஆனில் இருந்து சட்டங்களை தொகுத்து கொண்டே இருந்தேன். ஹதீஸில் இருந்த சட்டங்களை நான் எடுத்துக்கொண்டே ஆய்வு செய்து கொண்டே இருந்தேன். முஸ்லிம்களுக்கு தேவையான 300க்கும் அதிகமான சட்டங்களை நான் இந்த ஒரு இரவில் படுத்து கொண்டு ஆய்வு செய்தேன்னு சொன்னாங்க இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படித்தான் ஒவ்வொரு இமாம்களும் இப்படி ஆயிரக்கணக்கான மஸ்அலாக்களை சட்டங்களை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் மதுஹபுடைய இமாம்கள். அவர்கள் காட்டி தந்த வழியுடைய பெயர் தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅ. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய இந்த ஹலீமத்து ஸஅதிய்யா சுன்னத் வல் ஜமாஅத் பெண்கள் கல்லூரியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸ்தாபனத்தை கபூல் செய்வானாக. சிறப்பான முறையிலே உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி நம்முடைய தங்கள் ஹஸரத் அவர்கள், நம்முடைய மாவட்ட ஜமாஅத்துல் உலமாவுடைய தலைவர், நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை ஹஸரத் அவர்கள்,
அதே போல் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி கோவையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அப்துல் அசீஸ் ஹஸ்ரத் அவர்கள் எல்லாம் இங்கே உரை நிகழ்த்த உள்ளார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸின் மூலமாக, இந்த நிகழ்வின் மூலமாக நம்முடைய ஈமானை அல்லாஹ் அதிகமாக்கி தந்தருள் புரிவானாக. இங்கே பட்டம் வாங்க இருக்கக்கூடிய மாணவிகளை அல்லாஹு தஆலா உஹ்ரவியான ஆலிமாக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய ஆசிரியர்களுக்கும் அந்த ஸ்தாபனத்திற்கு உதவி செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்தருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.